Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், தியாகதுருகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கல்வராயன் மலையில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் அதிக தண்ணீர் கொட்டி வருகிறது. இதனால் பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் நேர கட்டுப்பாட்டை மீறி சுற்றுலா பயணிகள் சிலருக்கு குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குற்றால அருவிகளில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை குளிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தங்களுக்கு வேண்டப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் அனுமதி அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாஜக நிர்வாகியின் காரை பெட்ரோல் ஊற்றி எரித்தது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி 25 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் காவல்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பாப்பிநாயக்கன்பட்டியை சேர்ந்த தர்மராஜாவின் கார் இருவரால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டது குறித்த காட்சிகள் வெளியாகின. குற்றங்களை தடுக்க முடியாததுடன் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறி வருவதாக விமர்சிக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த கெரகோடஹள்ளியில் 31,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்திற்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தொடங்கி வைத்தார். AGAMT திட்டத்தின் கீழ் புதிய ஊராட்சி மன்றம் கட்டப்படுவதற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் வாணியம்பாளையம் கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் தவில் இசைக்கலைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆவணி அவிட்டத்தையொட்டி சஞ்சீவிராயர் கோவில் குளக்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக மக்கள் கூடியிருந்தபோது தேனீக்கள் கொட்டியதில் இசைக்கலைஞரான கோபு என்பவர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் இருந்த தேன்கூட்டை தீயணைப்புத் துறையினர் அகற்றாததே அசம்பாவிதத்திற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகம் முழுவதும் பதிவு செய்து காத்திருக்கும் 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாபநாசம் துணை மின் நிலையம் நோக்கி ஊர்வலமாக வந்த அவர்கள் திமுக அரசு மின் இணைப்புகள் வழங்குவது தொடர்பான அரசாணை வெளியிட்டு 4 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர்.